வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. இது தக்காளி மலிவாக கிடைக்கிறப்போ நம்ம செய்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நல்ல கண்டெய்னரில் வச்சு ஈரம் படாத ஸ்பூன் வச்சு எடுத்து புழங்கினோன்னா ஒரு 4 days 5 days கூட இது வச்சுக்கலாம். இதுக்கு நான் தக்காளி ஒரு 2 கப் அளவு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அது தவிர வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூன், ஒரு 2 மிளகாய் வத்தல், பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் மிளகாய் பொடி, இதோட கொஞ்சம் சாம்பார் பொடியும் போடுவேன். இப்போ முதல்ல இந்த வெந்தயத்தை வறுத்துறேன். வெந்தயத்தையும் மிளகாயும் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஃபியூ ட்ராப்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் இந்த வெந்தயத்தை கருகாமல் செவக்க வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் இது பாதி வறுப்பட்டு இருக்கையிலே இந்த 2 மிளகாயும் போட்டுருவேன். இதை நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடிக்கணும். கொஞ்சமாக பொடிக்கணுங்கிறதுனால 2 மிளகாய் வத்தல் போடுறேன். கொஞ்சம் அதோடு சேர்ந்து பொடிக்கணுங்கிறதுக்காக மிளகாயும் போட்டுட்டு இதை அடுப்பு அணைச்சிடலாம். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்றேன். அரைக்காமலும் வதக்கலாம். ஆனால் இப்போல்லாம் தக்காளி அந்த தோல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம அரைச்சி போடுறதே கொஞ்சம் நல்லா இதாக பக்குவமாக வருங்கிறதுனால அரைக்கிறேன். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் போடுறேன். அது வெடித்தோடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் மெதுவாக ஊற்றிடலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஊற்றணும். இதை ஊற்றிட்டு இந்த பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாப்பொடி, சாம்பார் பொடி 2மே போடுறேன். சாம்பார் பொடி கொஞ்சம் நம்ம மற்ற பருப்பு வகைகளும் சேர்த்து வறுத்துருப்போம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் நல்லா கெட்டிப்படுறதுக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு தீயை நல்லா லோவாக வச்சு அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, இந்த வெந்தயம் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயமும் மிளகாயும் அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வெல்லம் ஒரு துண்டு வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுற போகிறேன். இது போட்டு இன்னும் ஒரு 5 minutes இந்த லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 minutes ஆனோடனே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்ப்பேன். நல்லா கெட்டிப்படட்டும். அப்புறம் எடுத்து நம்ம பரிமாறிடலாம். இப்போது அந்த வெந்தய பவுடரும் வெல்லமும் சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பும் வெல்லமும் சேர்த்தேன். கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா தாராளமாக 4 days 5 daysக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம். சுவையான தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம ட்ராவலுக்கு பேக் பண்ணுறதுக்கெலாம் இது கொண்டு போகிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும். இந்த குறிப்பு செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.